ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக போட்ட ட்ராமா பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் பெட்டராக நாங்கள் ட்ராமாவை போட ட்ரை பண்ணுறோம். அது இல்லாமல் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. அதனால நீங்கள் காண்டாகாமல் கடுப்பாகாமல் பழக்கம் போல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சார் எஃப்கே யூசர் எஃப்யூ ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோவா சிஸ்டரா அப்படின்னு தெரியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தீமா சிஸ்டர், குமரேசன் ப்ரோ, யூசர் கியூஜி சிஸ்டர், யுஎம் சுவாதி சிஸ்டர், ராணி சிஸ்டர், அதுவே எம்ஜிவா ப்ரோ யார் ஹீரோ என்ன அப்படிங்கிறது புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டார்டிங்கில் ஹீரோவை பார்த்தவன் வில்லன், இப்போ நம்ம பார்க்குறது தான் உண்மையான ஹீரோ. பார்த்த வரையும் அப்படி தான் ப்ரோ ட்ராமா போயிட்டு இருக்குது. ஆனால் எண்டிங்கில் ட்விஸ்ட் வச்சு ஏதாவது ஆப்பு வச்சப்போ வச்சிருப்பாங்க. யூசர் பிஏ, அப்புறம் நந்தினிங்கிற சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வாய்ஸை பற்றி சொன்னதுக்கு. லைஃப் ஸ்டைல் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லட்சுமி சேகரன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் ரியானா சிஸ்டர், நான் தான் ப்ரோ அது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைகாட் சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபைகாட் போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்னேகா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அவங்களையோ சிஸ்டரா ப்ரோவான்னு தெரியல, பட் உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். வெள்ளச்சி வருஷாங்கிற சிஸ்டர், உங்கள் பேர் எனக்கு யூனிக்காக ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ராமன் யூசர் டபிள்யூசி, அதுக்கப்புறம் அனிதா சிஸ்டர், பிஜான்சி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஜெயந்தி சிஸ்டர், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு செம 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 சிஸ்டர். சொல்ல என்னாச்சு, ஹீரோயின் வந்து பைத்தியக்காரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா, அதே நேரத்தில் நம்ம வில்லன் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, நடிச்சிட்டு இருக்கியா இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பொல்லேன்னு ஒரு அற விட்டுட்டா. மறுபடியும் அவன் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது மறுபடியும் பொல்லேரு சாத்துறா. அதை நினச்சி ஏமாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பை மட்டும் வச்சு வெள்ளுக்கிறான். அவனும் கடைசியில் பைத்தியக்காரி தான் நீ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், என்ன பைத்தியம் நீ முழுசா நம்பணும், அப்பதான் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோனை காப்பாத்தி எதுக்கு ஏன் இல்லை உன் ஒய்ஃப் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா, பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி இவ்வளோதான் வெளியில விட்டுறாத அப்படிங்கும்போது ஹீரோயின் நடிக்கிறா அப்படிங்கிறதா இவனுக்கு நல்லாவே தெரியுமா. அவன் போனதுக்கு அப்புறம் இப்போவாது என்ன நம்புறீங்களா, இல்லை உன்னை முழுசா நம்பணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட சகோதரன் கூட நான் பழகியிருக்கேன், அவன் அவ்வளோ ஒன்றும் கெட்டவாள் அப்படிங்கும்போது திறன் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோனோட தங்கச்சி வில்லனும் சேர்ந்துட்டு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் என் உயிர், மற்றவங்க யாருமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, இதயத்தில் நீ மட்டும்தாம்மா குடியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் அங்கே பேரரசரை வந்தோடனே ஆமாம் எங்கே உங்கள் அக்கா புதுசாக கல்யாணம் பண்ணவங்களை காணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சி, கொஞ்ச நாள் என் அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் அவன் வெளியில் கொண்டு வரல, இப்போ வந்தால் அவங்களை இன்னும் பெரிய பிரச்சனையாக்கிடுவா, அவள் போகிற போக்க பார்த்தா அவனை கருணை கூட பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் அதே நேரம் ஹீரோயினும் அழகாக வந்து மரியாதை கொடுக்குறாங்க பேரரசருக்கு. இப்போதான் உங்க தங்கச்சி உங்களை பற்றி பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி பேசினா, என் தங்கச்சிக்கு என் மேலே ரொம்ப அக்கறை பேரரசு, அதனால தான் அவள் இந்த மாதிரி என்ன அக்கறையோடு நடந்துக்கிறா அப்படின்ட்டு எல்லாமே உள்குத்தாவே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட தங்கச்சி வந்துட்டு, எங்க அக்காவோட இசை நீங்க கேட்டிருக்கீங்களே, அவன் நல்லா வீணை வாசிப்பா அப்படின்னு கோத்தோட பார்த்தா, இந்த விஷயத்துல அவனை அசிங்கப்படுத்தி நான் வெளியே அனுப்பல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல அனுப்புறா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, என்னோட தங்கச்சி வந்துட்டு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா, அது உங்களுக்கே தெரியும், அவ டான்ஸ்ல நானே மெயின் மருந்து அப்படியே அசந்து போய் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன், நீங்க பார்க்க ஆசைப்படலையா அப்படின்னு அவளையும் சேர்த்து கோத்து விட்டுறா. இப்போ ஹீரோயின் போடுற பிளான் என்னன்னா, வேகமா வாசிச்சு அவளை கீழே தள்ளுங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரியே ஆடிட்டு இருக்கும் போது இவ பீட்டை அதிகமாக்கி போட்டோன்னு, என்ன பைத்தியக்காரியா இருந்தவ இப்ப தெளிவா வாசிக்க ஆரம்பிக்கிறா, ஐயோ இதுக்கப்புறம் ஸ்டெப் என்னால போட முடியலையே அப்படின்னு சரிக்கிட்டு விழுந்தோடனே வேற சரி சிரிச்சிடுறாரு. என்ன அவமானப்படுத்த பாக்குறியா, இது என்னோட ரிவெஞ்ச் டைம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் லுக் இருக்குது. தங்கச்சி வந்துட்டு, நீ பைத்தியக்காரியா இருந்தப்ப எனக்கு எப்படி தெரியுமா அடிச்ச, அதுவும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன அடிச்சேன் அப்படின்னோடனே, அப்படியா எனக்கு நடந்தது எதுவுமே நினைப்பே இல்லையே, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் மொத்தமாக குணாகிட்டேன் அப்படின்னு. அது இல்லாமல் என் கையில் வேற காயமா இருந்தது, எனக்கு யார் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தா அப்படின்ட்டு கோத்தோட பார்க்குறா மறுபடியும் ஹீரோயின். ஆனால் அவள் உஷாராயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு எஸ்கேப் ஆயிடுறா. ஆனால் வில்லன் வந்துட்டு, நீ நார்மல் ஆயிட்டியா, நல்லா இருக்கியா, ஓ பிரதர் நீங்களா, அதுவும் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே, என்னோட பேரை சொல்லி நீ கூப்பிட்டேன், பேருங்கிறத கூப்பிட்றதுக்கு தானே இருக்கு அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா நம்ம ஒரு பிளானை போட்டோன்னா இவன் மொத்தத்தையும் மறந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு. ஆமா உங்க கழுத்துல ஏன் காயம் ஏதோ மார்க் விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவ கேட்கும் பொழுது, அவ அடிச்ச அடியில விழுந்த காயம் தான் அது. அதுவா வால் பயிற்சி பண்ணும் பொழுது தெரியாதனமா வந்துட்டு வீரர் கழுத்து மேல கோடை போட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கா, என்கிட்ட அறைய வாங்கிட்டு இது என்னன்னா பிளித்து விட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு.
நேரம் ஹீரோ போயிட்டு தன் நெத்தியில ஒரு தழுவு மாதிரி இருக்கு, அதை போயிட்டு மறந்து வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு நாள் தான் நான் அதை தாங்கிக்க போறோன்னு தெரியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் பார்க்க போறான். என்ன வழக்கமா அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு கேள்விப்படுவாங்க, அக்காவும் தங்கச்சியும். ஆனா இங்க 2 பேருமே வெவ்வேறு திருவங்களா இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப அவங்க எதையுமே சொல்லாம போக போக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நம்பல அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னோடனே, ஆமா நம்பலதான், ஆனா 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அந்த காயத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு. எந்த காயம்? உன் தங்கச்சி உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு காயப்படுத்துறாளே, அதுக்காக நான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவ தயங்குறா, ஹீரோவே வச்சிடலான்னு போறப்ப அவன் மாட்டேங்கிறா. சரி சரி என்ன நீ ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மருந்தை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, உங்களுக்கு நான் ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றவன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப என்ன முட்டாள்தனமா இருக்கு. இல்ல உங்களுக்காக நம்புறதுக்கான ஒரு நேரம் வரும், நாளைக்கு கண்டிப்பா நம்மளை பேரரசர் ஒரு விருந்துக்கு கூப்பிடுவாரு அப்படின்ட்டு, அப்போ என்ன நீங்க நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு போறா. மனப்பட்டு போன நம்ம ஹீரோயினோட தங்கச்சி போயிட்டு கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டா, என்ன பேரரசர் முன்னாடி விழ வச்சுட்டா. அடுத்தது அந்த விருந்துல நான் அவளை அசிங்கப்படுத்த போறேன், அதுக்கு நான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து அதுக்காக நான் உதவுவேன், என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாம் வில்லித்தனத்தோடையும் வில்லத்தனத்தையும் ஃபர்ஸ்டா தான் இருக்குது. என்ன பண்றது? காலையில ஹீரோயினும் அந்த விருந்துக்காக போயிட்டு இருக்கும்போது அவரோட பணிப்பெண் வந்துட்டு, உங்க ஆடைகள்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு, நான் சரி பண்றேன் அப்படின்ட்டு அவ நைஸா ஏதோ ஒரு செயின் மாதிரி அதை ஹீரோயின் உடம்புல வச்சு விட்டுறா. அங்க போனோன்னு விருந்தெல்லாம் தடப்படா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனா அந்த விருந்துல ஹீரோயினோட தங்கச்சியும் வில்லனும் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு வந்துட்டு ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ராணி வந்துட்டு தனது கழுத்தை தடங்கி பார்க்குறாங்க, என்னாச்சு ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிறப்ப, இல்லை என்னோட நெக்லஸ் ஒன்று காணும், அது கருப்பா இருக்கும், அது காணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடி பதறிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்துட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சியோட அஸ்டட் ஓடி வந்து காதல ஒரு விஷயம் சொல்றா. அதை கேட்ட உடனே இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு அவளை பிடிச்சி திட்டுறா. என்ன விஷயம், என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இல்ல எங்க அக்கா வந்துட்டு அந்த நகையை அவங்க அஸ்டண்ட் மூலியமா எடுத்துட்டு வர சொல்லி அக்கா திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் அக்கா அப்படி பட்டவே கிடையாது, அவளை ரொம்ப ரொம்ப நல்லவங்க, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு ஆகாதுன்னாலும் என் அக்கா மேல அவளை பாசமா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என் அக்கா மேல ஒரு படி வந்துருச்சு, அதை நான் நிரூபிச்சே ஆகணும், எங்க அக்காவை செக் பண்ண மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னாலே ஹீரோவும் ஒரு மாதிரி குறுகுறுனே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இப்ப என்ன செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான், செக் பண்ணிக்க, என் தங்கச்சி என்னை நிரூபிக்க இவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு, நீ வச்ச பாசத்துக்காகவே நீ என்னை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை செக் பண்ணிக்கும் போது அதுல கரெக்டா அந்த நெக்லஸ் வந்த உடனே அங்க இருந்து பேரரசர், என்னம்மா இது, என்ன இப்படி பண்ணியிருக்க, என்னமோ செக் பண்ணிருக்க, நான் தப்பு பண்ணாதவ அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசினேன், இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு. இல்ல இது உங்களோட நெக்லஸா அப்படிங்கிறது டவுட் தானே அப்படின்னு அவ ஒரு ட்விஸ்ட் அங்க வைக்கிறா. ஹீரோயின் எடுத்தாச்சு, அக்கா நீ இப்படியா, நீயா என்கிட்ட கேட்டு இருந்தா எவ்வளவு வேணும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அந்தேடி கொடுத்துருப்பேன், இப்படி போய் நீ திருட்டுத்தனம் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா, உனக்கு நான் தங்கச்சியை பிறந்த நினைச்சு நான் பெருமைப்படுதுன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டே அப்படின்னு நீ ரொம்பலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. அதுல இருக்கிற விஷயம் வந்துட்டு அது ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னானே, எது ஒரிஜினல் இல்லையா அதை கொடுங்க அப்படின்னு ராணி செக் பண்ணி பார்க்கறாங்க. அதை பார்த்தோன்னே அது ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க மொத்தத்துல இவ திருடல, சரி நீங்க திருடல, ஆனா அதே மாதிரி அதே வடிவத்துல எப்படி உங்கள்ட்ட டூப்ளிகேட் இருக்கும், அப்போ அது உண்மைதானா, நீங்க தான் உங்க பணிப்பனை வச்சு திருடிட்டு இப்ப போலியும் மாத்தி வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தங்கச்சி இன்னும் லாக் பண்ணி விடுறா. ஓ நீ அப்படி வரியா? ஹீரோனால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத இருக்கிறப்ப ஹீரோ கரெக்டா இருந்து, நாங்க இங்க வந்தப்போ எங்க உடைகள் வந்துட்டு அழுதுபட்டு போச்சு, அதுக்கப்புறம் நாங்க ஒரு இடத்துல போயிட்டு உடைகள் மாத்தினோம், அப்ப இருந்தப்ப அந்த உடைகள்ல யாரோ மாத்திட்டு இருக்கிற நேரத்துல யாரோ எங்க மேல பழி போனங்கிறதுக்காக இந்த போலி நகையை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேரரசர்ட்ட நிற்கும் பொழுது, வேணும்னா நீங்க போயிட்டு அந்த உடைகளை போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கும் போது, இல்ல உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனால செக் பண்ண தேவையில்ல, அப்படி இருந்தாலும் அப்ப உண்மையா திருடுனவங்க யாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்ப வருது. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா,
அந்த பணிப்பெண் தானே வந்து உன்கிட்ட சொன்னாங்க, என்னோட பணிப்பெண் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இடத்த கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அந்த பணிப்பெண்ணோட அங்க அடையாளத்தை சொன்னா அந்த பணிப்பெண்ணை பிடிச்சா அவங்க கிட்ட தான் உண்மையான நகை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னோடனே அந்த பணிப்பெண்ணுக்கு தலை சுத்தி போகுது. என்னடா இது நம்ம கிட்ட ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்களே அப்படின்னு உடனே இருந்துட்டு ஹீரோயின் தங்கச்சி பதறா. அது வந்து சொல்லு எப்படி இருந்தாங்க நீயே சொல்லு, அவளுக்கு எங்க தெரியும், அவளுக்கு அந்த பணிப்பெண்ணை நான் சரியா பார்க்கவே இல்லை, அதனால உருவ அமைப்பும் தெரியவில்லை. அது எப்படி அவ மாத்தி வச்சது ராணியோட நகைங்கிற அளவுக்கு நீ நோட் பண்ணியிருக்கிற, ஆனா அந்த பணிப்பெண் யாரு அப்படின்னு நோட் பண்ணலையா? அப்ப நீயும் அந்த பணிப்பெண்ணு கூட்டு கலவானியா அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு அவனை லாக் பண்ணும்போது இல்ல எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல, அப்போ உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சம்பந்தமா அப்படின்னு ஹீரோயின் நெருங்கிட்டே இருக்கும்போது வேற வழியே இல்லாம அவ கையில் இருந்த பையில இருந்துட்டு இதுதான் உண்மையான நகை, இது இங்கதான் இருக்கு அப்படின்னு. சரி, அப்ப இதை நீதான் எடுத்தனா உன்னை எடுக்க சொன்னது யாரு, என் மேல பழிப்போட சொன்னது யாரு, கொஞ்சம் சொல்லு செல்லக்குட்டி அப்படின்ட்டு கேட்கும்போது அவ பதறிக்கிட்டே போயிட்டு கரெக்டா ஹீரோனோட தங்கச்சியோட காலில் பிடிக்கிறா. ஐயோ என்னை காப்பாத்துங்கன்ட்டு ஹீரோனுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டே உங்ககிட்ட காட்டுறியா அப்படின்னு உடனே அவன் மிரட்டி பணிப்பெண்ண, இங்க பாரு உண்மையை சொல்லு, யாருன்னு சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கண்ணுல லுக்கு வச்சுக்கிட்டு உன்னோட குடும்பத்தையே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இது நான் தான் காசுப்பட்டு பண்ணேன், வேற யாருமே இதில் சம்மந்தம் கிடையாது, அதுவும் இவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்ட்டு மொத்த படியா அவன் மேல தூக்கி போட்டுக்கிறா. ஒரு படியா இப்ப ஹீரோனோட தங்கச்சி எஸ்கேப் ஆயிட்டா, அதுவும் அந்த பணிப்பெண்ணால அவளை தூக்கிட்டு போயிட்டு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசு சொல்லிடுறாரு. கட்டுப்பா போயிட்டு இருக்கிறையில என்ன நீ போட்ட பிளான்லாம் வேலை சரியா இல்லக்கா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, என்கிட்டயே நடிக்காத, சரி நீ எதுவுமே பண்ணலன்னா நீயே இவ்வளவு பதட்டத்தோட இருக்க அப்படிங்கும்போது இல்ல எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குது, அதனால நான் இங்க போலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இங்க பாரு நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேங்கிற மாதிரி நீ என்ன நான் கொடுமைப்படுத்தினங்கிறதுலாம் எனக்கு தெரிய வந்துச்சு, இல்ல அப்படிலாம் இல்லக்கா நீ நல்லா தான் நான் பண்ண, மொத்தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, சரி நான் ஒரு சில சமையல்காரங்களை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன், அவங்க நல்லா சமைச்சிருக்காங்க, சே உன்னை விருந்துக்கு கூப்பிடுறேன் வந்து நல்லா கொட்டிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒம்பிழ்த்து விடுறா. வில்லன் பின்னாடியே வந்துட்டு உன் மேல எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, என்ன இருந்தாலும் நீ தானே என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி கையா பிடிக்கிறான். ஆமா உன்னோட உயிர் நான் தான் அப்படின்னு. ஆமா நம்மளோட விஷயம் என்னாச்சு, எந்த விஷயத்த பத்தி கேக்குறீங்க, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே, இங்க பாரு விளையாடாத அப்படின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துட்டு என்னோட சகோதரன் கூட அப்படி என்ன பேசிட்டு இருக்க, இல்ல என்னோட ஹெல்த்தை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே அதை சமாளிச்சுட்டு இருக்கிறான். உடனே எடுத்துட்டு நான் ஒரு விருந்து வைக்கிறேன், என் தங்கச்சியும் கூப்பிட்டு இருக்கேன், நீங்களும் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விருந்துல நம்ம எல்லாத்தையும் எதை பத்தியும் பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு போனோன்னே அவ இன்னும் மாறல, அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்கா, அந்த விருந்துக்கு போனா அந்த திட்டத்துக்கான வழி தெரியும் அப்படின்னு வில்லன் ஒரு பிளானை போடுறான். காலையில ஹீரோன் வந்துட்டு ஹீரோட்ட கேட்குறா, நீங்க கரெக்டான நேரத்துல ஒரு பொய் சொன்னீங்க, ஆனா உடனே பேரரசர் போயிட்டு அந்த துணி அங்க இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு என் மேல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, அதனால நான் என்ன சொன்னாலும் நம்புவாரு, அதை பத்தி நீ கவலைப்படாத, அவங்க ரெண்டு பேர்த்தையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கல, இன்னமும் என் தம்பியை நான் நம்பாம இருக்க முடியாது, உங்க நம்பிக்கையில தான் விளையாட போறான், உங்களுக்கு எதிராக ஒரு படையை திரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவன் அடுத்த விஷயத்த பேச வரும்போது நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு சைடா பார்க்கும்போது இன்னும் அந்த வேலைக்காரி ஒழிஞ்சு நின்று ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கா. நம்ம வீட்லயே நிறைய குப்பைகள் இருக்குதுங்க, அதை இன்னைக்கு தொடச்சி எறிஞ்சிருவோமா அப்படின்னு அதுக்கான பிளானை நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போதே தெரியுது. அப்ப அந்த வேலைக்காரிக்கு தான் வேற யாருக்குமே இல்லை. அதனால வந்துட்டு அந்த விருந்து ஆரம்பிக்குது, அவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. என்னோட விருந்து மதிச்சு வந்ததுக்கு தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி, அது இல்லாம உங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவர் திருநே முழிச்சிட்டு இருக்கிறா. ஆகா என்ன சதி வேலை பண்ணியிருக்காளோ அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு நேரா வந்துட்டு ஹீரோட காவலாடி ஒரு ஓதுறான். என்ன அப்படின்னா அந்த வேலைக்காரையை பிடிச்சி அந்த உட்காந்து வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா அவர் ரூம்ல இருந்துட்டு நிறைய விலை மதிப்பு இல்லாத பொருளையும் எடுக்க முடிஞ்சது, அதே நேரம் நம்ம இளவரசிக்கு எதிராக சதி பண்றதுக்கான ஒரு லெட்டரும் வந்திருக்கு, ஆனா அந்த லெட்டரை யார் அனுப்புனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரை நல்லா படிச்சு பார்த்துட்டு அவ உன்னை பின்னாடி நின்று வழி நடத்துறது யாரு அப்படின்னு சொல்லிடு. இல்ல நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், அது யாரும் என் மேல படி போறதுக்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப
லெட்டர்ல இருந்தே தெரியுது என்னதான் வேவு பார்த்துட்டு இருந்திருக்க அப்படின்ட்டு. ஒழுங்கா சொல்லு அப்படின்னு ஹீரோயின் எழுந்து போய் பொல்லேர்னு விட்றா. இப்ப நீ மட்டும் சொல்ல உன்னை கொண்டுடுவோம் அப்படிங்கிறப்ப அவ கொண்டு ஓடி போயிட்டு ஹீரோனோட தங்கச்சி காலை பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன், என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே சாக்கு, அதுவும் ஹீரோவுக்கு தான் சாக்கு. அதுக்கப்புறம் அப்படியே குறுகுறுன்னு முடிச்சிட்டு நிக்கிறான் நம்ம வில்லன். இது எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அக்கா இவ போய் சொல்றா இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு, இவனை முதல் அடிச்சு விரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னானே. நல்லா பாருங்க இதுல வந்துட்டு உங்க தங்கச்சியோட கையெழுத்து தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த லெட்டரை அவ எடுத்து கொடுத்தோன்னே அதை ஹீரோனும் பார்த்துட்டு இது என் தங்கச்சியோட கையெழுத்து தான், இது எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா அவ போய் சொல்றா இது நம்பாதீங்க, இந்த நாயை முதல்ல அடிச்சு விரட்டுங்க அப்படிங்கிறப்ப அவ செம்ம கடுப்பாயிட்டு, எது நாயா, நீதான் உங்க அக்காவை ஒழிக்கணும், அவ பேரை கெடுக்கணும், வயசுல நீ மட்டும்தான் இருக்கணும், அவளுக்கு புகழே கிடைக்க கூடாதுன்னுட்டு நீ இவ்வளவு பிளான் பண்ணது நீதான் அப்படின்னே. இல்லவே இல்லை அப்படின்ட்டு அவ சமாளிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரம் வில்லனோட மூஞ்ச பாக்கணுமே, ஆகா இங்க பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்குது, லைஸா நம்ம நழுவனாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறான். நேரா வில்லன்ட்ட போயிட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல நான் யாரை நம்புறது அப்படின்னு தெரியல, எங்களுக்கு பொதுவான ஆள் நீங்க தான், நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட கேட்டோன்னே அவன் அப்படியே பிளான் பண்றான், என்ன சொன்னா இவங்க நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு உருட்டி விடுறான். நீயும் தங்கச்சி ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அதை கெடுக்கிறதுக்காக வேற யாரும் சதி பண்ணியிருக்கலாம், எனக்கு என்னமோ அந்த பனிப்பெண் மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப, ஓஹோ அந்த அளவுக்கு நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, அப்ப என்ன லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பொய், ரொம்ப உருட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு, ஆமா அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கலாம், எங்க 2 பேர்த்தோட பாச பிணைப்பை பத்தி எங்களுக்கு மட்டுமா தெரியும் அப்படின்னு அந்த வேலைக்காரிய இவளை கொண்டு போய் அடைங்க, நான் சொல்றப்ப அவளை தண்டிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவ கத்திக்கிட்டு போறா, உங்களை வந்து நான் பழி வாங்குவேன், பேயா வந்தாவது பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அவங்க கத்திக்கிட்டே போனோடனே ஹீரோயினோட தங்கச்சி கண்ணு 2 பிதுங்கி நிக்குது. ஐயோ கொஞ்சமா நம்ம போடுற பிளான் எல்லாம் நம்மளே மாட்டிக்கிட்டு இருக்குமே, விட்டா நம்ம அக்கா நம்ம தலையை சீவிடுவா போலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை நம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் அவனே போய் பேச போறான். அப்போ நீ சொல்றதுலாம் நடக்குது, அப்போ உண்மையா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதோ ஒரு புரட்சிப்படையே உங்க தம்பி பண்ணிட்டு இருக்காரு, அதை முதல்ல போய் என்னன்னு கண்டுபிடிங்கிறப்ப, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், நீங்க போய் தாராளமா செக் பண்ணி பார்க்கலாமே, அடுத்த பக்கத்தே நான் உருட்டு ரெடியா இருக்கிறேன், அதுக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு நேரா வில்லனை தான் பார்க்க போறா. அங்க போயிட்டு கையை கூத்து உட்காந்துட்டு, ஆமா நான் இப்போ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் உங்க அண்ணனை ஏமாத்தத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இங்க பாரு அவரோட முழு நம்பிக்கையை நான் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் அவரை நான் கொல்ல போறேன், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ தான் ராஜா நான் தான் ராணி, 2 பேருமே ஒன்னா வாதம் அப்படிங்கும்போது நான் நினைச்சேன் நீ பைத்தியமாவும் நடிக்கல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே நீ மட்டும்தான் என்னோட இதயத்தில் இருக்க, அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது, நான் ஒரு பிளான் சொல்றேன், அந்த பிளான் மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் நாம 2 பேரும் பேசுற விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் தங்கச்சிக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா அவன் அந்த பிளானை கெடுத்துருவா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துலயே அங்கே இருந்து அவ வரா. வந்தோடனே நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு, இல்ல நீ பேசலாம் நேரம் இல்லை, நீ போ நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். கை ஒத்து உட்காந்துருக்கிறத பார்த்தா அவளுக்கு கடுப்பாகுது, அதுவும் போகவும் இல்லை ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கா. சரி எப்படி அவன் நம்பலாம் அப்படிங்கிறத நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேட்கும்போது, என்னோட காயத்துக்கு அவனே மருந்து போட்டாந்து கொடுத்துருக்கான், அது மட்டும் இல்லை அவன் என்னை தண்டிக்கிற மாதிரி ஒவ்வொரு நைட்டும் என்னை தண்டிச்சிட்டு இருக்கான், அதுக்கான தழும்பும் இதுதான், நான் கொஞ்சமா அவன் நம்பிக்கையை சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், நம்மளோட பிளானுக்காக தான் நான் வேலையே செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இவன் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கா. இதை ஒட்டி கேட்டுட்டு இருந்துட்டு அவன் உள்ள போடாதுமே புடிச்சு திட்டுன்னு திட்டா, அவ இருக்கிற முன்னாடி என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்ட்டு ஹீரோனோட தங்கச்சி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வெளியில என்ன சொன்னா ஹீரோயின்ட்ட, நீ தான் என் இதயத்துல எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொன்னால, இவ திட்டுறதை கேட்டு இங்க பாரு அவ என்ன சொன்னா அதை என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு இவ கேட்கிறப்ப, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லவே முடியாது, ஓ அப்ப அவ சைடு நீ சாய ஆரம்பிச்சிட்டியா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் அவனை யூஸ் பண்ணிக்கிறேன், என்ன இருந்தாலும் என்னோட மனசு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு உருட்டை சேர்த்து உருட்டுறான். லூசுத்தனமா இவனை நம்பிக்கிட்டு இருக்கிறா, ஆமா நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க கட் பண்ணிக்கிற மாதிரி போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.
இவன் போடுற பிளான் என்ன, இவன் போடுற பிளான் என்ன, யார் ஜெயிப்பாங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.